ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்றதை கொடுங்க. இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ தான் ஃபுல்லாக போடுவேன். எலக்ட்ரானிக்கல் மற்ற எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன யூஸ் பண்ணணும், எப்படி எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுக்குரிய சாமான்கள் எப்படி பயன்படுத்தணும்னு நான் போடுவேன் வீடியோஸ். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சிங்கிள் பேஸுக்குரிய டிபி பாட். இந்த இதை எப்படி அசம்பிள் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணுறன்றது தான் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சிசிபி மற்றது எம்சிசிபி அப்புறம் எம்சிபி இந்த மூன்றையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு இதை பழகிறார்கள் சரியாக விளங்கிக் கொள்ளும். உங்களுக்கும் எதுக்கு மெயினில் இருந்து எப்படி கொடுக்கணும், ஆர்சிசிபிக்கு எந்த வயர் எப்படி கொடுக்கணும், மற்ற எந்த பக்கத்தால் கொடுக்கணுன்றதை விவரமாக அதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். மற்றது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இதில் ஐசோலேட்டர் போட இல்லை, இது எம்சிசிபி தான் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக அது பஸ் பேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் பேர் ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சுது. அது ஃபுல்லாக அங்கே கூடுதலாக விட்டுருக்கு. என்ன காரணம்னா, அந்த பஸ் பேர் ஃபுல்லாகவே பிரேக்கர் கொழுவுறதுக்கு, அதாவது எம்சிபி கொழுவுறதுக்கு, லோட் எடுக்கிறதுக்கு. அதனால் அது பேலன்ஸ் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நியூட்ரல் பார்க்கு கொடுக்குறதுக்காக நாங்கள் ஆர்சிசிபியிலேருந்து அவுட் எடுக்கிறோம். நியூட்ரல் பாருங்கள். இது 7085 சொல்லுவோம் நாங்கள் எங்களோட இதில். அந்த வயர் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதாவது 4 mm வயர், 7014 வயர்னு சொல்கிறது. அந்த வயர் கொடுத்து நாங்கள் எம்சிசிபியிலேருந்து ஆர்சிசிபிக்கு சப்ளை மேல் பக்கத்தால் கொடுக்க போகிறோம். கீழ் ஃபுல்லாகவே அவுட் ஆகும். சரியா, அவுட் ஆகும். கீழேருந்து மற்றது எங்களோட மின்சார சபையிலேருந்து வர கரண்ட் கீழ் பக்கத்தால், அந்த லைன் கீழ் பக்கத்தால் கொடுப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், இது எம்சிசிபி, அதாவது மெயினில் இருந்து ஆர்சிசிபிக்கு தான் லைனுக்கு தான் கொடுக்குறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி கொடுத்துக்கணும் பாருங்கள். இது பேஸ் லைன் நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நல்லா டைட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டைட்டாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த சாதனங்களும் ரொம்ப நாளைக்கு பாவிக்கலாம். இது டைட் இல்லாட்டி ஃபியூஸ் போகிற வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சிசிபி, எம்சிசிபி மற்றது எம்சிபி இந்த மூண்டையும் இப்போ எப்படி போலி இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாய், தேங்க்யூ.